மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. எந்த மாம்சம் தெரியுங்களா? டக்குன்னு எல்லாரையும் சொல்லிடக்கூடாது, இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது அப்படி. அப்போ வெட்டி வெட்டி என்ன பண்ணிடலாம், தூர. அப்படி ஆண்டவர் சொல்லலை. எந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாதுன்னா, வார்த்தை இல்லாத மாம்சம், ஆவி இல்லாத மாம்சம், அதாவது தேவனுடைய வார்த்தை இல்லாத மாம்சம், தேவனுடைய ஆவி இல்லாத மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியும் நிறைந்த மாம்சம் எல்லாவற்றிற்கும் உதவும். பிரைஸ் காட். ஆவி எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வார்த்தை எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டீங்களா? நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. சிலரை நீங்கள் 7 லிட்டரு டேங்கில் 7 லிட்டரு ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், எப்படி இருக்கும்? நீங்கள் வண்டி எங்கே லைட்டு ஆடினாலும் அப்படியே ஒரு லீக்கேஜ் என்ன ஒன்றும் உங்கள் மேலே சொல்கிறேன். நீங்கள் ஆவியில் எப்போ ஒரு லீக்கேஜோடு தான் அலையணும். கொஞ்சம் இப்படி அசைஞ்சா கூட வெளியில் என்ன செய்யணும், வரணும். ஆவியின் நிறைவு வெளியில் என்ன பண்ணணும்? பிரைஸ் காட். ஓகே. ஸோ ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார். நீங்கள் இப்படியே ஆவியில் நிரம்ப நிரம்ப வார்த்தையும் ஆவியும் உங்களுக்குள்ளே வர வர நீங்கள் அதுவாகவே மாறிடுவீங்க. பாருங்களேன். ஹல்லேலூயா. அடுத்து இந்த ஆவியின் வரங்களும் ஆவியின் கனியும் நீங்கள் ரிஸ்க் எடுக்காமலே வெளிப்படும். ஆனால் தொடர்ச்சியாக கொஞ்சம் இதில் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்களேன், பைக் ஓட்டுறவங்கள கவனிங்க. ஆரம்பத்தில் பழகும்போது எப்படி பழகியிருப்பீங்க? பைக்கு ஃபஸ்ட்டு கியரை போடுறதுக்கு என்ன பாடுபட்டு, என்ன திட்டு வாங்கி, எத்தனை நேரம் வண்டி ஆஃப் ஆகி, ஆரம்பத்தில் அப்பா கியரை பார்க்குற பார்வை என்ன, கிளச்செல்லாம் இருக்குதானே, யாரும் கலத்திட்டு போயிட்டாங்களா அப்படிலாம் பார்ப்போம். பிரேக்கெலாம் இருக்காயா, அப்படியே இப்படி பார்ப்போம். ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் போக போக ஒன்றே பார்க்கல. ஏங்க வரக்கூடிய நாட்களில் ஆவியின் கனி, ஆவியின் வரங்கள், நீங்கள் வேறு வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் இங்கே வரமும் கனியும் அது வாட்டுக்கு ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோட ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவ பிரசன்னத்தை, தேவ அபிஷேகத்தை நீங்கள் பரத்திலிருந்து உங்கள் உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கிறதுக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுத்து கொண்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா உங்களை அறியாமலே தேனு எப்படி தேன்கூட்டிலிருந்து ஒழுகுச்சோ அதை மாதிரி பிரைஸ் காட் ஆவியின் கனி, ஆவியின் வரமும் உங்களுக்கு தெரியாமலே ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும்.